ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா என்னோடய வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளநரை பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. அதனால் சிறு வயசில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க. நமக்கு இந்த சின்ன வயசுலேயே இப்படி நரமுடி வந்துருச்சு அப்படின்னு. இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முடிக்கு தேவையான அளவு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. எனக்கு இளநரை இல்லைங்க. இருந்தாலுமே இளநரை வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப நாளாக நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட விதைகளை நீக்கிட்டு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். விதைகளை நீக்கி எடுத்துக்கோங்க. இது நான் ஜூஸ்க்காகவும் தான் சேர்த்து எடுத்திருக்கிறேன். உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. துவர்ப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ஆரோக்கியத்துக்கும் தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் உடம்பு கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த நெல்லிக்காய் ஜூஸு இருக்குது. நீங்கள் தினமும் இன்டேக்காக 2 நெல்லிக்காய் மட்டும் எடுத்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அப்புறம் உடல் ஸ்லிம் ஆகிறதுக்கும் சூப்பரான ரிசல்ட்டு இதில் கிடைக்கும். நீங்கள் இன்டேக்காக கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதாவது இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தினமும் நெல்லிக்காய் ஜூஸு குடிச்சிட்டு வாங்க. 2 நெல்லிக்காய் போதுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 நெல்லிக்காய் மட்டும் தினமும் குடிச்சிட்டு பாருங்கள். இளநரை கண்டிப்பாக உங்களுக்கு மறைஞ்சு போகும். ப்ளஸ் வெளியே இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இளநரை மறைஞ்சிருங்க உங்களுக்கு. பாருங்கள், அதனோட ஜூஸை எடுத்தாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பாதியை நான் குடிச்சிடுறேன். ஏன்னா டெய்லி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுல இது ஒன்றுங்க. நீங்கள் மெலனின் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதாவது இளநரை இருக்கிறவங்க பாருங்கள். இது 1/2 டம்ளர் நான் குடிச்சிருவேன். இந்த ரெமிடி உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸு. எனக்கு இளநரை பிரச்சனை இல்லை. வராமல் இருக்கணும்னு இது நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரிசல்ட்டு சூப்பராக இருந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்காக கொஞ்சமாக எடுத்து நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ நிறைய நரமுடி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே இன்னொரு பொருளும் சேர்த்தணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நெல்லிக்காய் நிற விழுகிறத தடுக்குங்க. இளநரை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இன்டேக்காக நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இளநரை வந்தவங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். இது மூசாம்பரங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பீஸ் 30 ரூபாங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். இதில் ஒரு சின்ன பீஸ் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது நெல்லிக்காய் ஜூஸில் நீங்கள் இதை கலக்கணும். பாருங்கள், அது ஒரு பிசு தன்மையோட ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்கும். தெரியுதுங்களா என் கையில்? இதையே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கரைச்சி விட்டிங்களாவே கரைஞ்சிடும். இந்த மூசாம்பரம் கத்தாழையோட மஞ்சள் கலர் ஜெல்லேருந்து பாடம் பண்ணி எடுக்கப்பட்டது தான் மூசாம்பரம். இது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இது நீங்கள் நல்லா
ஒரு 5 நிமிஷம் அப்படியே கை விடாமல் கிளறி விட்டாலும் சரி, இல்லைன்னா அதிலேயே போட்டு வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் ஊறி இந்த மாதிரி உங்களுக்கு கரைஞ்சிடும். கரைஞ்சி பாருங்கள், நல்லா இந்த கலர் ப்ரௌன் ஷேடில் வந்துடும். நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் பொடி இது எல்லாமே முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். விட்டமின் சி இருக்கிறனாலையும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனாலையும் உங்கள் முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். நான் இது க்ரோத்துக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் இளநரை முதுநரை தான் இனிமேல் எனக்கு வரணும். இளநரையெல்லாம் வயசு ஆயிடுச்சுங்க. முதுநரை தான் இனி வராமல் இருக்கிறதுக்கு தான் இனி நான் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். இது மாதத்தில் 1 டைம் நான் இதை பண்ணிடுவேன். ஆனால் இன்டேக்காக டெய்லியும் நெல்லிக்காய் ஜூஸையும் கருவேப்பிலையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. அதனால தான் என் முடி கருகருன்னு இருக்குது. இளநரை உள்ளவங்க இந்த மாதிரி இன்டேக்காக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நாளடைவில் உங்களுக்கு கருகருன்னு முடியாயிடுங்க. கவலைப்படாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. மெலனின் ஃபுட்ஸ்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க, காளான் சாப்பிடுங்க, ப்ரோக்கோலி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். இந்த மூசாம்பரம் பாருங்கள், இப்படி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். நல்லா வேர்க்காலில் மசாஜ் கொடுத்துட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் அலாசிடணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே என் வீடியோ பார்த்துட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.